தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு சம்பவம். கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது இந்த 2026 தான் நடந்திருக்கு. அதற்கு காரணம் 108 சீட்டு அதிக பெரும்பான்மை இல்லை. அதனால் அந்த வேறு கட்சியில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளில் கூப்பிட்டு ஆதரவுக்காக அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இது நடந்துருச்சு. இப்போ என்னன்னா, கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் இது இல்லை. ஆனால் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையும் நடக்கலை. ஒருவேளை இப்படி ஆட்சி 108 சீட்டு தான் இருக்குது, இப்போ கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கலாம்ன்ற சூழல் வந்திருந்தால் கலைஞர் கூட கொடுத்துருக்கலாம், ஜெயலலிதா கூட கொடுத்துருக்கலாம். பட் அவங்களுக்கு இது மாதிரியான சூழல் அமையலை. ஆனால் முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. என்ன அமைஞ்சிருச்சுன்னா, 108 சீட்டு ஆயிடுச்சு. இன்னொரு 10 சீட்டு வந்திருந்தா இவர் இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனி பெரும்பான்மையாக அழகாக ஆட்சி அமைச்சிட்டு போயிருப்பார். ஸோ சூழ்நிலை தான் இந்த அரசியலை உருவாக்கிருச்சு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி மாற்றுக் கட்சிக்காரங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதனால் யாருக்கு நட்டம், யாருக்கு லாபம், யாருக்கு பாசிட்டிவாக அமையும், யாருக்கு நெகட்டிவாக அமையும் அப்படிங்கிறத நான் ஒரு அரசியல் படித்தோன்னா சொல்கிறேன். திரு விஜய் அவர்கள் மக்களிடம் ஓட்டு கேட்டது ஊழலற்ற நேர்மையான தூய ஆட்சியை செய்வேன் அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் தான் இவ்வளவு மக்களும் ஓட்டு போட்டது. ஏன்னா பழைய கட்சிகள் மேலே மக்கள் வெறுப்பாய்த்தான் இருந்தாங்க. அப்போ இவர் ஆணித்தனமாக இதை சொன்னதுனால இவர் செய்வார், மக்களுக்கு நல்லது செய்வார், ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை விஜய் அவர்கள் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவ்வளவு வருமானத்தை விட்டுட்டு, ஒரு டாப் ஸ்டாருங்கிற அந்த பொசிஷனை விட்டுட்டு இன்னைக்கு எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறாரு, அப்படின்னா அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னா நல்லது தான் செய்வாருங்கிற நம்பிக்கையை தான், வேற எந்த ரீசனும் பெருசாக இருக்காது. இந்த உண்மை, இந்த நம்பிக்கை இவர் செய்வார்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில் அவ்வளோ மக்களும் ஓட்டுக்கு பணம் கூட வாங்காமல் ஒரு எழுச்சியாக கிளம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பொலிட்டீஷியன்னா அவர் ஜெயிச்சிட்டார். சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அவருடைய செயல்பாடு இந்த 15 நாளாக ரொம்ப நல்லாவே பண்ணுறார். மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை மாதிரி பயங்கரமாக பண்ணுறார். அதை விட நல்லாவே பண்ணுறார். எல்லாமே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அதில் மாற்று கருத்தே இல்லை. மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுற ஒரு முதல்வராக தான் அவருடைய பயணம் இருக்குது. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது இருக்குல்ல, அதில் சில பல சிக்கல்கள் இருக்குது. அது என்ன மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஊழலற்ற தூய அரசியல் அதை பேசினார். அதை பேசும்போது அந்த கட்சி தொண்டர்கள், டிவிகேவுடைய தொண்டர்கள், கட்சிக்காரங்க, டிவிகேவை அதாவது ஆதரித்த மக்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்சியாக, பூரா யூத் பசங்க, படித்த பசங்க, ஒரு ஒரு யூத்து ஹீரோ, அவர் 51 வயசு தானே, அது அரசியலில் யூத்து தானே, சின்ன வயசு தானே. ஸோ அவர் ஒரு ஃப்ரெஷ்ஷான அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஃப்ரெஷ் இருக்குல்ல, தாவேக்கங்கிற ஒரு கட்சி, அப்படி கண்ணி கழியாத ஒரு இளம் பெண் மாதிரி அந்த 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 கட்சி, அந்த கட்சியோட புனிதத்தை கெடுக்கிற மாதிரி கூட்டணி கட்சியில் அமைச்சர் பதவி வாங்கினவங்க நடந்துக்க கூடாது. அப்படி என்ன அந்த பெரிய களங்கத்தை அந்த கட்சிக்கு ஏற்படுத்த முடியும்? கூட்டணி கொடுத்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் அவங்க டிவிகே கட்சியிலே அதை செய்ய மாட்டாங்களா? அமைச்சராக இருக்கிறவங்கன்னு கூட கேட்கலாம். அதுதான் நம்பிக்கை இருக்கே. அவங்க கட்சியில் அவங்க தலைவருக்கு கட்டுப்பட்டு அவங்க இருப்பாங்க. டிவிகேக்காரங்க தளபதியை மீறி, முதல்வரை மீறி டிவிகே அமைச்சர்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நான் ஒரு அரசியல் படித்தோன்னா நான் கணிக்கிறேன். மக்கள் நம்புகிறாங்க. பதவி இருக்கிற அன்னைக்கே சொன்னார், ஒரு ஆட்டம் ஆடிடலாம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன, நான் 1 பைசா எடுக்க மாட்டேன், யாரையும் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது சத்தியம், அது உண்மைதான். அது அப்படிங்கிற பட்சத்தில் டிவிகே அமைச்சர்கள் அந்த தவறை பண்ண வாய்ப்பில்லை.
பண்ற மாதிரியான ஆட்களாகவும் தெரியல. எல்லாருமே ஒரு ஒரு தலைவருக்கு விசுவாசமா நேர்மையா உழைக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் நேர்லயே நிர்வாகிகளை சந்திச்சு பேசும்போதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த பசங்க தளபதிக்காக மட்டும்தான் அப்படி நின்னாங்க. அதுல டிவிக்கு அமைச்சர்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை, அந்த நம்பிக்கை இருக்குது. கூட்டணி கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க டிவிக்கையை மீறி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா அது டிவிகே விஜய் அவர்களுக்கு தான் களங்கமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு இது வேணும்னா, நமக்கு கிடைக்காத ஒரு அமைச்சர் பதவி, ஒரு பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கு. நமக்கு மேலே யாரு? சிஎம். அந்த சிஎம் கட்டுப்பாட்டில் தான் நம்ம நடக்கணும். சிஎம்ஐ மீறி நம்ம எதுவும் பொது வழியில் பேசிடக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எங்கள் கட்சி வேற, உங்கள் கட்சி வேற, எங்கள் கட்சி கொள்கையிலே எங்கள் கட்சி விஷயத்தை நாங்கள் பொதுத்தளத்தில் பேசித்தான்னு சொல்லுவாங்க. கட்சி வேறையா இருக்கலாம், ஆட்சி ஒன்று தானே. மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தானே. அப்போ அவருக்கு கட்டுப்பட்டவங்களாத்தான் கூட்டணி கட்சியில் அமைச்சர் இருக்கணும். அது இல்லாம அவருக்கு ஒத்து வராத, ஏன்னா அவரைத்தான் மக்கள் நம்புறாங்க, விஜய் அவர்களைத்தான் நம்புறாங்க, விஜய் அவருடைய அறிக்கை பேச்சுகளைத்தான் மக்கள் நம்புறாங்க. வேற தமிழ்நாட்டில் எந்த தலைவரையுமே மக்கள் நம்பல, எந்த தலைவரையும் மக்கள் நம்பல, நம்புற அளவுக்கு எந்த தலைவரும் இல்லை. அதான் உண்மை. அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணி கட்சியிலிருந்து வந்தவர்கள் அந்த அமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு நேர்மையாக ஊழலற்ற ஒரு நியாயமான முறையில் முதல்வருக்கு விஜய் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அந்த பதவியை வகித்து மக்களுக்கு சேவையாக செஞ்சாங்கன்னா அது விஜய் அவர்களுக்கும் லாபம், கூட்டணிக்கு வந்த கட்சிகளுக்கும் லாபம். ரெண்டு பேருக்குமே மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. சரிப்பா, ஓகே, வந்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அவங்களும் அதை நாகரிகமாக காப்பாற்றிட்டு ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இது ஃபஸ்ட்டு. இரண்டாவது என்னன்னா, இந்த ஜாதி. இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி ஜாதியை பற்றியே டிவிகேல பேசினதே கிடையாது. ஜாதிங்கிற ஒரு விஷயமே இருக்கிற மாதிரியே இல்லை டிவிகே கட்சியில். அப்படி ஒரு புனிதமான ஒரு கட்சியாக இருந்துச்சு. இந்த அமைச்சர் பதவி கொடுத்தாங்க இல்லையா கூட்டணி கட்சிகளுக்கு, அதுல இருந்து அந்த அமைச்சர் இந்த சாதி, இந்த அமைச்சர் இந்த சாதி, இந்த அவருக்கு அந்த துறையை கொடுத்துட்டீங்க, இந்த இவருக்கு இந்த துறையை கொடுத்துட்டேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி சில இடங்கள்ல எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு கட்சியை கொண்டு வந்து ஆட்சியில் அமைச்சு அவர் நல்ல முதலமைச்சர் பேர் வாங்கும்போது அங்கேயும் கொண்டு போய் சாதியை பேசி, அப்போ அந்த விஷயம் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இப்போ மட்டும் எப்படி? இது வரைக்கும் யாருமே என்ன சாதினே தெரியாது. இப்போ நம்ம ஒரு இளம் அமைச்சராக இருக்காரு, நல்லா பேசுவார், எனக்கு அவர் பேச்சு ரொம்ப பிடிக்கும், சகோதரர் ரமேஷ் தானே? ஆமாம், அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவரெல்லாம் என்ன கம்யூனிட்டின்னு யாருமே டிவிகேல யாருமே என்ன கம்யூனிட்டினே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆதோ அர்ஜுனா சார் யாருமே தெரியாது, தளபதியே என்ன கம்யூனிட்டின்னு யாருக்கும் தெரியாதுங்க. அப்படி ஒரு புனிதமான கட்சி. ஐயா செங்கோட்டையன் மட்டும் தெரியும், ஏன்னா அது கொங்கு மண்டலத்தில் உள்ளவர், அதிமுக இருந்து வந்தால் அந்த பகுதியில் செல்வாக்கு அப்படிங்கிறது தான் தெரியும். வேற யாருமே தெரியாது. ஐயா நாஞ்சில் செம்பத்தை என்ன ஆளுன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு கட்சி திடீர்னு பார்த்தா அந்த கட்சியில் அவர் அந்த சாதி, இவர் இந்த சாதி அப்படின்னு பேசும்போது என்னடா இந்த கட்சியே சராசரி கட்சி ஆக்குறீங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை வரத்தான் செய்யுது. அப்போ அதுதான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இதுக்குத்தான் தனி பெரும்பான்மை இருந்திருந்தா இந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயம்லாம் வருமா, நீட்டா போயிருக்குமே அப்படின்னு அந்த கூட்டணிக்கு வருகிறவர்கள் மூலமா இது பரவுது. அப்படி அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி அப்படிங்கிறது. அப்போ ஒரு சமூக நீதி கட்சி, ஒரு சமூக நீதி பேசுறோம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிட்டு சாதியை பேசக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குற சில கூட்டணி கட்சி தலைவர்களோ இல்லை கூட்டணி கட்சிக்காரங்களோ அது விஜய் அவர்களுக்கு நெகட்டிவ் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அதாவது கட்டுப்படுத்திக்கிட்டாங்கன்னா அது டிவிகே மீது மரியாதை வரும். ஏன்னா டிவிகே கட்சிக்கு சாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மதுரையில் 5 தொகுதியிலையும் விசில் தான் ஜெயிச்சிருக்கு. அங்கே முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் அதிகம், ஆனால் அந்த சமுதாயம் முழுக்க ஓட்டு போட்டிருக்கு விசிலுக்கு. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க
எல்லா சமுதாயமும் ஓட்டு போட்டிருக்கு. அந்தந்த செல்வாக்கு, அதாவது அதிமுகவுக்கு தான் ரொம்ப அதிகம் மதுரை பக்கம்லாம், ஆனால் டோட்டலாக டிவிகேக்கு போட்டிருக்காங்க. இப்படி எல்லா சமுதாயம், கவுண்டர் சமுதாயம், முதலியார் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், முத்தரையர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், எல்லா சமுதாயமே சேர்ந்து தான் விஜய் அவர்களை சாதி வேறுபாடை பார்க்காம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள போய் கலங்க ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் போகும்போது அது நெகட்டிவாக அமைஞ்சிடும். ஸோ அதை சரி பண்ணிக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று இதில் என்ன கிளியாரிட்டி இல்லாமல் இருக்குன்னா, கூட்டணிக்கு வரவங்கள்ட்ட திமுக மீதும் உறவு வைத்துக்கொள்வோம், டிவிகேட்டையும் நாங்கள் அமைச்சர் பதவி வாங்கிடுவோம், இந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இது என்ன மாதிரியான சந்தேகத்தை நமக்கு ஏற்படுதுன்னா, விஜய் அவர்கள் ஆளுங்கட்சி முதல்வர், ஐயா ஸ்டாலின் அவர் எதிர்கட்சி. எதிர்கட்சியோட வேலை என்ன? ஆளுங்கட்சி கொடைகளை சுட்டி காட்டுறது, இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிரான சில இதை நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் விஜய் அவர்களுடையும் தொடர்பில் இருந்துட்டு டிஎம்கே கூடயும் தொடர்பில் இருந்துக்கிட்டுனா இது என்ன கிளியாரிட்டியான அரசியலாக தெரியலையே நமக்கு. ஒன்று எதையாவது ஒன்று முடிவு கட் பண்ணணும்ல. அப்போ இதுல ஒருவேளை மறைமுகமா திமுக சார்ந்து திமுக பின்னாடி இருந்து இயக்குமோ, அரசுக்கு எதிராக ஏதாவது தூண்டி விடுவாங்களோ, இல்லை ஏதாவது ஒன்று திமுக பேச்சை கேட்டு இங்கே வந்து அமைச்சர்கள், டிவிக்கு அமைச்சர்கள் செயல்பட்டா எப்படி இருக்கு, ரொம்ப ராங்கா தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இதுலேயும் டிவிகே தலைவர்கள், மாண்புமிகு முதல்வர் மற்றும் மற்ற தலைவர்கள் இதுலேயும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லது. இன்னொன்று என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டுமே தூக்கி பிடித்து பேசி கொண்டிருந்தோம்னா மற்ற சமுதாயத்துக்கு அது கோபமாக தான் மாறும், ரிவெஞ்சாக மாறும். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அதிமுக கட்சி 12 தேர்தலில் ஐயா எடப்பாடி தோத்துக்கிட்டே இருக்கார். ஏன் தோத்தாரு? சாதி தான் காரணம். சாதினா அவரை சொல்லலை, அந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்களே, சசிகலா அம்மா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், 3 பேருமே முக்குளத்தூர் தேவர். ஓபிஎஸ் மறவர், இவங்க கல்லர். இவங்களை கட்சி விட்டு நீக்கினார்ல, அதுல இருந்து அந்த தேவர் சமுதாயம் எடப்பாடிக்கு ஓட்டு போறதை விட்டுட்டாங்க. ஏன்னா எங்க சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் ஏடிஎம்கேல முக்கியத்துவம் பெற்று இருந்தாங்க, அம்மா வச்சிருந்தாங்க கூடவே. நீங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டீங்களே எப்படி? அப்ப எங்க சமுதாயத்துக்கு அந்த கட்சியில என்ன அங்கீகாரம், எங்களுக்குன்னு என்ன இருக்குது, எங்க தலைவர் யாரு அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி எழுந்துருச்சு. ஏன்னா ஏடிஎம்கேக்கு முக்குளத்தூர் தேவர் சமூக வாக்கு வங்கி அதிகம், எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து. அப்போ ஒரு கட்சியோட வெற்றியை தடுக்கிறது ஒரு கம்யூனிட்டி, புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஒரு சமுதாயம், ஏன்னா அவ்வளவு பெரும்பான்மை, ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க, சில கம்யூனிட்டி பெருவாரியான எண்ணிக்கையில் இருக்காங்க. ஸோ அதில் முக்குளத்தூர் சமூகம் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அவங்க ஏடிஎம்கேயை வந்து வெற்றி பெற வைக்கலை. இப்போ பாருங்கள், தென் மாவட்டம் ஃபுல்லாக பாருங்களேன், போன 2021 டிடிவி தினகரன் வந்து வாக்கு பிரித்தார், அந்த தேவர் வாக்கை. இந்த வட்டம் சசிகலா அம்மா பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த சமுதாய மக்கள் ஏடிஎம்கே வேணாம், டிஎம்கே வேணாம், இந்த வட்டம் விஜய்க்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு மாற்றி போட்டாங்க. ஏன்னா அப்போ எடப்பாடிக்கு தானே போட்டிருக்கணும், திமுக மாற்றி ஏடிஎம்கே தானே. ஏன் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அவர் போடலை? கம்யூனிட்டி, எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள்ட்ட நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், ஒன்று சேர்ந்துட்டு வாங்க ஓட்டு போடன்ட்டாங்க. அப்போது ஒரு அரசியல் கட்சியோட வீழ்ச்சிக்கு ஒரு கம்யூனிட்டி பின்னாடி இருக்குதா? இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். அப்போ இங்கே ஒரு கட்சியில் எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு போனால் தான் அந்த கட்சி ரொம்ப நாள் நீடிக்கும், பிரிவினை வராது, மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரும். சில குறிப்பிட்ட சாதியை தூக்கி பிடிப்பதும் சில ஜாதியை அதை புறக்கணிப்பதுமாக இருந்தால் அதுவும் நெகட்டிவாக அமைந்துவிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கு, கூட்டணி கட்சிகள் மூலமா இருக்கு. டிவிகேல இல்லை, நான் அது வந்து இளநீ தண்ணி மாதிரி டிவிகே கட்சி. இளநீ தண்ணி இருக்குல்ல, உடைச்சதுக்கு அப்புறம் உள்ள தூசு கூட இருக்காது இல்லையா, ஏன்னா சுத்தி மூடி இருக்குல்ல தேங்காய் தண்ணி மாதிரி.
அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கட்சி, ஒரு பெர்ஃபெக்டான தலைவர் உள்ள கட்சி, மக்கள் ரசிச்சு ரசிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க டிவிகேக்கு. அதனால கூட்டணியில இருந்து அமைச்சர் பதவி வாங்கினவங்க எந்த சூழ்நிலையிலும் அந்த புனிதமான கட்சிக்கோ அந்த புனிதமான தலைவருக்கோ களங்கம் ஏற்படுத்தாத வகையில நேர்மையான தூய்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுத்தாலே போதும். அது 2 பேருக்குமே பிளஸ் அமையும். திரு விஜய் அவர்களுக்கும் பிளஸ் அமையும், கூட்டணி கட்சிகளுக்குமே பிளஸ் அமையும். அடுத்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்க, இந்த கூட்டணியை விரும்புவாங்க. இதில் ஏட்டிக்கு பூட்டியா நிர்வாகத்தை நடத்திட்டு போனால் அடுத்த தேர்தலில் இவங்க கூட்டணி அமைக்கும் போது அது நெகட்டிவாக மாற வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் ஏன்னா அரசியல் சூழல் மாறும் இல்லையா, மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் 2 விஷயம் இருக்கு. கூட்டணி கட்சிகள் தலைவர் விஜயவுடைய அந்த நேர்மையான அந்த அரசியலுக்கு கட்டுப்பட்டு அவங்களும் நடந்தாங்கன்னா 2 பேருக்குமே லாபம். அவரை மீறி நடந்தாலோ இல்லை அந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை வம்படியாக ஏதாவது சட்டத்தையோ திட்டத்தையோ இதை போடுன்னு சொல்லி கம்பல் பண்ணியோ நெருக்கடி கொடுத்தாலோ அது கூட்டணி கட்சிகளுக்கு நஷ்டம்தான். ஆனால் அவர் என்ன செய்வார், அடுத்த தேர்தலில் ரொம்ப குறைச்சல் கொடுத்தா விஜய் அவர்கள் யோசிப்பார், இந்த வட்டம் ஒரு வட்டம் கூட்டணி கட்சி அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து பார்த்தோம், 5 வருஷத்தில் நம்மளை பிணைஞ்சு தள்ளிட்டாங்க. இந்த வட்டம் கூட்டணி கட்சியும் கிடையாது, ஆட்சியில் பங்கும் கிடையாது, அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது. கூட்டணிக்கு வந்தால் வாங்க, இல்லை தனிச்சு போட்டின்றார். இதில் நெருக்கடி கொடுத்தாங்கன்னா நான் கணிச்சு சொல்கிறேன். நான் இவங்க விஜயை ஏன்னா அவர் ரொம்ப தெளிவான பொலிட்டீஷியன். நான் ரொம்ப ரொம்ப அவரை கணிச்சு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அவர் அமைதியாக தான் இருப்பார். அமைதியாக இருக்கிறதே உள்ளுக்குள்ளே அவர் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் பேசுகிறேன்ல, இது பூராமே அவருக்கு தெரியும். இன்ன வரைக்கும் அதை மைண்டில் ஓட்டி பார்த்துருப்பார். இவங்க இப்படி பேசுகிறாங்க, மீடியாவில் போல என்ன சாதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம சாதி கட்சி கிடையாது, நம்ம சாதிக்கு எல்லா சாதிக்கும் பொதுவான ஒரு கட்சியாக தானே வந்தோம், கொள்கை தலைவர்களே அப்படித்தானே. இப்போ 5 கொள்கை தலைவர்களே வேற வேற சமத்துவத்தை சொல்கிறது தானே அது. ஸோ அப்படிலாம் இன்னைக்கு என்ன வேற மாதிரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அவர் யோசிச்சிருப்பார் விஜய் அவர்கள், அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் இதை பற்றி பேசியிருக்கணும், இப்படி போயிடக்கூடாதுன்னு பேசியிருக்கணும், பேச வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் தெளிவாக போனால் நல்லா இருக்கு. ஏன்னா நான் ஆயுள் முழுக்க விஜய் அவர்கள் தான் சிஎம்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் வேற யாரும் அவரை அசைக்க முடியாதுன்னு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் அப்படித்தான் அவரை கணிக்கிறேன். ஆனால் அப்படி பார்க்குற ஒரு தலைவர்கிட்ட போய் எதுவும் வந்தவர்கள் கூட்டணிங்கிற பேரில் வந்தவர்கள் களங்கம் ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறது தான் என் போன்ற அரசியல் படுத்தனுடைய ஏன் பொதுமக்களுடைய விருப்பமும் அதுதான். ஸோ இதுதான் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. விஜய் அவர்களை மையப்படுத்தி அவர் சொல்ல கேட்டு முதல்வருக்கு கட்டுப்பட்டு அமைச்சர்களாக எல்லாரும் கூட்டணி கட்சியில் அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் சேர்ந்து போனால் 2 பேருக்குமே லாபம். டிவிகேக்கு லாபம், கூட்டணி கட்சிகளுக்கு லாபம். முரண்பட்டு விஜய் அவர்களுக்கு எதிராகவோ இல்லை ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கறதாவோ அடிக்கடி கருத்து மோரல்கள் அப்படி போனால் கூட்டணி கட்சிக்கு தான் ஆபத்து. வர்ற தேர்தலில் அத்தனை பேரையும் வெட்டி விட்டு அவர் பாட்டு தனியாக போய் இப்போ நின்ற மாதிரியே தனியாக போய் நிற்கிறேன்னு போயிடுவார். அப்படி முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்துடும். ஸோ இவர்கள் நடந்து கொள்வதில் தான் இருக்குது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம். நன்றி.